புதுப்பேட்டை மாதிரி ஒரு படமா இல்ல விசாரணை மாதிரி ஒரு படமா? பழைய வண்ணாரப்பேட்டை எப்படி இருக்கு பாப்போம். வெல்கம் டு வைரல் ரிவ்யூஸ். இப்ப நம்ம பார்க்க போறது மோகன் இயக்கத்துல வந்த பழைய வண்ணாரப்பேட்டை. இந்த படத்துல பிரஜின், நிஷாந்த், அஷ்மிதா, ரிச்சர்ட் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க ஸ்ரீ கிருஷ்ணா டாக்கீஸ். டைரக்டர் ஒரு நல்ல ஸ்டோரியை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஆனா கொஞ்சம் லூஸ் சீன்ஸ் வருது, அதை தவிர்த்திருக்கலாம். இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா, பழைய வண்ணாரப்பேட்டையில ரெண்டு கட்சியை சார்ந்த ரெண்டு பேரை ஒரு இடத்துல வச்சு குத்திடுறாங்க. ஆமா, என்ன பேனர்லாம் கட்டுறாங்க? திங்கக்கிழமை பை எலெக்ஷன்ல அதான் ரெண்டு கட்சிக்காரங்களையும் பப்ளிக் ரோட்ல வச்சு போட்டா எப்படி சார் சும்மா இருக்க முடியும்? போலீஸ் இன்ஸ்பெக்டர் மீடியா கிட்ட பேட்டி கொடுத்திருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு, என்ன மாதிரி ஒரு கேஸ் வந்தாலும் 21 மணி நேரத்துக்குள்ள அக்யூஸ்ட புடிச்சிருவோம்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைன்னா யாருனாவது கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லி கொடுத்திருக்காரு. எங்களோட ஸ்டேஷனுக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு. எந்த ஒரு கேஸ் ஆனாலும் 21 மணி நேரத்துல அக்யூஸ்ட பிடிச்சிருவோம். அப்படி பிடிக்க முடியலனாலும் அக்யூஸ்ட் யாருங்கிறத அடையாளம் கண்டுபிடிச்சிருவோம். இதான் எங்க ஸ்டேஷனோட ப்ரொஃபைல். அதனால ஊர்ல இருக்கிற அக்யூஸ்ட், பேச்சுலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சந்தேக பேர்ல ஸ்டேஷன்ல கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. பிரஜனும் அவரோட 4 ஃப்ரெண்ட்ஸும் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழி இன்ஜினியரிங் முடிஞ்சதுல அது போதுண்டா சாமி. அவங்களையும் கூட்டிட்டு ஸ்டேஷன்ல வந்து உட்கார வச்சிடறாங்க. குத்துப்பட்டவன் ஹீரோட ஃப்ரெண்டோட போட்டோவை காமிச்சிட்டு, என்னை குத்துனவன் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கருப்பா இருந்தான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதனால போலீஸ் வந்து எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட மாத்திரம் எஃப்ஐஆர் போடாம ஸ்டேஷன்ல உட்கார வச்சிடறாங்க. பிரஜனும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் போய் ஸ்டேஷன்ல போய் கேட்டா, நீங்க வந்து உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு கொண்டாங்க, அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் விடுறோம், இல்லனா அவனை இங்கதான் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் ரிச்சர்டுக்கு இந்த பிரச்சனை பத்தி தெரிய வருது. என்ன 3 நாள் கஸ்டடி எடுத்துக்கோங்க, அப்ரூவ் பண்ணி. அவரு இந்த கேஸ் அவரே எடுத்துட்டு 12 மணி நேரத்துக்குள்ள உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு இவனை விடுவிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு சைடு பிரஜன் வந்து குற்றவாளியை தேடி சுத்திட்டு இருக்காரு. போட்டா எப்படி சார் சும்மா இருக்க முடியும்? 2 பேர்ல ஒருத்தர் செத்துட்டான்டா. வணக்கம் வண்ணாரப்பேட்டை. இன்னொரு சைடு ரிச்சர்ட் வந்து குற்றவாளியை தேடி சுத்திட்டு இருக்காரு. ஒரு பொலிட்டிஷியன் வளர்றதுக்கு ஒருத்தனை போட்டாதான் வளர முடியும்னா அவன் அதை கண்டிப்பா செய்வான். இதுல வந்து காமனா அடிபடுற ஒரு பேர் வந்து குமார்னு சொல்லிட்டு வர்றாரு. இந்த கேஸ்ல அடிபடுற பேரு பட்டகுமார். அவனை தேடி போறது சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு கீழே வேலை செய்யற குமார் இப்ப எங்க இருக்கான்? தீனா, யார் இந்த பட்டகுமார்? புதுப்பேட்டையில இருந்து வர்றேன். எங்க அம்மாவை எங்க அப்பனே கொன்னுட்டான். சாப்பிட கூட வழி இல்லைன்னு கெஞ்சினான். அவன் மட்டும் என் கண்ணுல மாட்டணும், விரிச்சிறேன். அவர் யாரு, உண்மையான குற்றவாளி யாரு, கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, எப்படி கண்டுபிடிச்சாங்கிறதுதான் மீதி படம். பிரஜன் நல்லா அருமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல கண்டுபிடிக்கிறதுல சீரியஸான சீன்ஸ்லயும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ரிச்சர்ட் அசிஸ்டன்ட் கமிஷனரா வராரு. அவர் என்னமோ நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆனா அவரை பார்த்தா ஒரு போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர்னு நம்மளால பார்க்க முடியல. ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட்ல இந்த ஏரியா கவுன்சிலர் அறிவானந்தம் இறந்து போனார்ல, அந்த டெத் பத்தி எனக்கு டீடைல்ஸ் இருக்கு. நிஷாந்த் அக்யூஸ்டா வராரு. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு மாதிரி ஹீரோ கூடயே சுத்திட்டு இருக்காரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அஷ்மிதா கியூட்டா இருக்காங்க. அவங்களோட ரோல் சின்னதுதான், பட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. லுலு சுபா சேஷு கான்ஸ்டபிளா வராரு. ரோபோ சங்கர் அக்யூஸ்டா வராரு. இவங்கெல்லாம் வச்சு கொஞ்சம் காமெடியெல்லாம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் படத்தை கொஞ்சம் லேக் பண்ணுது. கானாபாலா ஒரு சாங் வராரு. வேல்முருகன் ஒரு சாங்கு டான்ஸ் ஆடுறாரு. இது தவிர கருணாஸ் கூட ஒரு சீனுக்கு வராரு. எனக்கு ரவுடிசியன் தெரியும் தம்பி. அவனையும் போட்டு அவன் வீட்டுல போய் மாலையும் போட்டு போஸ்ட் ஒட்டி அரசியலும் பண்ண தெரியும். லொகேஷன் சூப்பர். பழைய வண்ணாரப்பேட்டையை அப்படியே காமிச்சிருக்காங்க. நிறைய டாப் ஆங்கிள் ஷாட்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஏரியாவை வித்தியாசமா காமிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் நல்லா பண்ணிருக்காரு. மியூசிக் டைரக்டர் ஜூபின் அருமையா பண்ணிருக்காரு. மற்றபடி எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் நல்லா இருக்குது இந்த படத்துல. டைரக்டர் கமர்ஷியல்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வச்ச காமெடி சீன்ஸும் லவ் சீன்ஸும் படத்தோட கதைக்கு பெரிய லெவல்ல தேவை கிடையாது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, படத்தோட கோர் பிளாட் நல்லா இருக்கு,
ஒரு முறை பார்க்கலாம். ஆனா எக்ஸிகியூஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தோணுது. லேட்டஸ்ட் தமிழ் மூவி ரிவ்யூஸ்க்கு எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.